தமிழன் பார்வைக்கு எல்லாரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம். நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல நிறைய தீர்மானங்கள், மௌன அஞ்சலி, அப்புறம் ஆதவ அர்ஜுனா ஒரு 45 நிமிஷம் எழுச்சி உரை, அதுக்கப்புறம் விஜயோட ஒரு 10-15 நிமிஷம் பேச்சு. ஸோ நம்ம முதல்ல அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, சிறப்பு பொதுக்குழு கூட்டம். விஜய் வரவேற்றாங்க. ராஜ்மோகன் தான் அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர். அவர் தான் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங்ல மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அதாவது கரூர்ல இறந்த 41 பேருக்கு ஒரு மௌன அஞ்சலி 2 நிமிஷம். அப்புறம் எப்பவுமே தமிழ்நாட்டுல மரபுப்படி தமிழ் தாய் வாழ்த்து ஒரு பெண் முன்னாடி பாடினாங்க. கூட 2-3 பேர் பாடினாங்க. எல்லாருமே சேர்ந்து பாடினா ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்காது. கீழே நிக்கிறவங்களும் மேடையில இருக்கிற எல்லாரும், மேடையில 2-3 பேர் பாடினாங்க. அதை வச்சுனா இந்த நிர்மல் குமார் அவங்க எல்லாம் பாடினாங்க. விஜய் எல்லாருமே சேர்ந்து பாடினாங்க, ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அவங்க கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை. விஜய் ஷூவை அவுத்து வச்சுட்டு போய், ஷூவை செருப்பு அதை அவுத்து வச்சுட்டு போய் மரியாதை செலுத்தணும், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீர்மானங்கள் ஒருத்தராக படிக்க ஆரம்பிச்சாங்க. மொத்தம் 12 தீர்மானம். முதல் தீர்மானமே கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்த 41 பேர் இரங்கல் தீர்மானம் தான். அது அந்த கரூர் மாவட்ட செயலாளர் சில வாரங்கள் சிறையில் கழிச்ச மதியழகனை வச்சு படிக்க சொன்னது. நல்ல மூதம். ஆனா அவர் விஜய் வரும்போது, மேடைக்கு வரும்போது விஜய் கிட்ட பார்த்து கை கொடுத்துட்டு விஜய் காலில் விழ போற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணது சரியில்லை. ஏன்னா பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் போது கொஞ்சம் அந்த காலில் விழுறது, அந்த ஆக்ஷன் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் சைட்ல இருந்து கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ கரண்ட் இஷ்யூ, கோவை கல்லூரி மாணவி 3 பேரால பாலியல் பலாத்காரம், இல்லைன்னா வன்புணர்வு, வன்கொடுமை செஞ்சது, அதை பத்தின ஒரு தீர்மானம். அது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதிர்கட்சி கண்டிப்பா இதுதான் பண்ணி ஆகணும், அதுதான் அரசியல். அடுத்து மீனவர்கள் கைது. இப்போ சமீபத்தில் நடந்துச்சு, ஹிஸ்டாரிக்கலா நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் பீரியட்ல சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த சுடுறது நின்று இருக்கு. ஆனா கைது ஒன்றும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதை எதிர்த்து ஒரு தீர்மானம். அப்புறம் SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல்ஸ், அதாவது சிறப்பு தீவிர மறுவரைவு. அது நம்ம ஓட்டு போட போத்துக்கு போனா தெரியும், எல்லா கையிலும் ஒரு புக் வச்சிருப்பாங்க. அதுல தேடுவாங்க நம்ம பேர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டிக் அடிப்பாங்க. ஸோ அந்த புக்கை வந்து இப்போ மறுவரை பண்ண போறாங்க. அதை நிறுத்தவே செய்யணும். கோர்ட்ல கேஸ் இருக்கு, திமுகவும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு, பீகார் பத்தின ஒரு கேஸ் இருக்கு, அதை பத்தின ஒரு கான்ஸ்பிரசி, நிறைய பிரச்சனை இருக்கு அதுல. ஸோ அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். ஆனா 4ஆம் தேதியே தமிழ்நாட்டுல தொடங்கிருச்சு. அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த SIR. ஸோ அது இப்போ நிறுத்துறது கோர்ட்ல போய், கண்டிப்பா கோர்ட்ல இவங்களும் திமுக போடுற கேஸ்ல இவங்களும் பார்ட்டியா இணைஞ்சிக்கணும். இணைஞ்சிக்கிறது நல்லது இவங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கும். அது போக இப்ப SIR நடக்குதா, அப்போ அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸுங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து, ஏன்னா அந்த SIR-ஓட இதுலயே, SIR-ஓட நோட்டிபிகேஷன்லயே தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பூத் கமிட்டியில பூத் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வீடு வீடா போய் வெரிஃபை பண்ணும்போது இந்த பூத் ஏஜென்ட்ஸும் போய் ஹெல்ப் பண்ணணும். அது வந்து திமுக அதிமுக கண்டிப்பா பண்ணுவாங்க. தாவேக்காவும் அதை பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா
2002 2003 தான் கடைசியா ரிவிஷன் நடந்திருக்கு, அதாவது எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் உங்களோட முக்கியமான ஓட்டர்ஸு. 18 20 வயசு 22 வயசு 23 வயசு இருக்கிற பசங்க தான். அவங்கெல்லாம் அடுத்தடுத்து இப்ப சேர்ந்துருப்பாங்க, இல்லை இனிமேல் தான் சேர போறாங்களா இருக்கும். ஸோ அவங்க பேரெல்லாம் அதுல இருக்கா அப்படின்னு நீங்க உறுதி செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்கலாம், மக்கள்கிட்டயே சப்போர்ட் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா அந்த சப்போர்ட் எல்லாம் விழலுக்கிரித்த நீராக தான் வீணா போயிடும். அதனால சின்ன பசங்கள்லாம் அதுல சின்ன பசங்களோட பேர்லாம் அதுல இருக்கான்னு நீங்க பாத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் உங்க பார்ட்டி கேடர்ஸ சொல்லி இந்த எஸ்ஐஆரை கொஞ்சம் தீவிரமா கண்காணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ஓட்டர்ஸ் பேரெல்லாம் நீக்கிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு 15% 20% 10% ஸ்பெகுலேஷன்ல ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் தாவைக்கா இதுல கவனமா இருக்கிறது நல்லது. அப்புறம் நெல் கொள்முதல் பிரச்சனையை பத்தி பேசுறது நல்லது. தீர்மானம் அதை பத்தின ஒரு தீர்மானம். அப்புறம் பருவமழை தொடர்பானது, சென்னை மாநகராட்சியில் நடக்கிற ஊழல், அப்புறம் கரெக்டா மழை வரும்போது காவல் சொல்லி வச்சுட்டு பல்ல இருக்கிறதே தெரியாம போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது போக நிறைய நகராட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாதாள சாக்கடை இல்லாம நாங்க மழைநீர் வடிகாலுக்குன்னு ஒரு காவா கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. நிறைய நகராட்சியில இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெரு ஃபுல்லா காவா கட்டிடுவாங்க. அந்த தெரு முனையில இந்த பக்கம் முனையை அடைச்சி வச்சிருப்பாங்க, அந்த பக்கம் முனையை அடைச்சி வச்சிருப்பாங்க. அத காவால தண்ணி வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது எங்க போகுது, அதே தெருவுல நின்று எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லாம தேங்கி நின்று கொசு வளர்றதுக்கு தான் அது வாய்ப்பா இருக்கு. ஸோ தாவேக்கா இதுல இன்னும் கொஞ்சம் சீரியஸா எங்கெல்லாம் காவா கட்டினாலும் அங்கெல்லாம் அந்த காவாயோடைய முனைகளை வேற ஏதோ ஒரு காவாயில போய் இணைச்சோ இல்லை வேற எங்கேயாச்சும் ஒரு வடிஞ்சு போற இடத்துக்கு இணைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு ஒரு போராட்டமே நடத்தினா கூட மக்கள்கிட்ட நிறைய ஆதரவு இருக்கும். இல்லைன்னா இதுக்கு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் கூட போடலாம். எந்தெந்த நகராட்சி இல்லை ஏதாவது ஊராட்சி எங்க காவா கட்டினாலும் அதோட எண்டு தெரு முனைகள்ல அடைச்சு வச்சிருக்காங்க, அதை அடைக்க கூடாது. கண்டிப்பா அது வேற ஒரு இதோட கனெக்டா இருக்கணும். வடிஞ்சு போற இடத்துக்கு போய் சேரணும். அந்த தண்ணி எல்லாம் அதுல சேமிக்கிற தண்ணி எல்லாம் இல்லை அதுல வடிகிற தண்ணி எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட கூட நல்லா இருக்காது. அப்புறம் ராம்சார் நிலம், சதுப்பு நிலம் தொடர்பானது, அது ஒரு அறப்போர் இயக்கம் அந்த ஒரு ஊழல் அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. நிச்சயமா அது கோர்ட்ல கேஸ் இருக்கு, இவங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. இதுலயும் தாவேக்கா அவங்கள ஒரு பார்ட்டியா இணைச்சிக்கிட்டு, ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகையாளர் மணி அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஒன்னு களத்துல இருக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், போராட்டம் நடத்தணும், கோர்ட்ல வழக்குகளை போட்டு மக்கள் சார்பா போராடணும். இந்த கோர்ட் சம்பந்தமா நிறைய இதுல பார்ட்டியா சேர்த்துக்கிறது தாவேக்காக்கு இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கூட்டங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம், அதாவது கரூரை மையப்படுத்தி தான் இந்த தீர்மானத்தை அவங்க போட்டிருக்காங்க. அதுல எனக்கு ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா இப்போ காலையில 9 மணில இருந்தே கூட ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் ஒரு 7 மணிக்கு வந்தாரு. ஸோ முன்னாடி நின்னவங்க நிச்சயமா பின்னாடி போகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி நின்னா நம்ம விஜயை பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். இப்போ 9-10 மணிக்கு நின்னவங்க கூட்டம் கூட இன்னும் அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. இயற்கை உபாதைகளுக்கு சிறுநீர் கழிக்க கூட வெளியே போகிறதுக்கு, ஏன்னா போனா திருப்பி உங்க இடம் கிடைக்காது, வேற ஆள் நின்றுவாங்க. அதனால போகாமலே இருந்திருப்பாங்க. அது போக தண்ணி நீங்க 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஒரு பாட்டிலே கூட எடுத்துட்டு வந்தோன்னு கூட வச்சுக்கோங்க வீட்டுல இருந்து, அது மதியம் 12 மணிக்கே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. சரி தண்ணி வாங்கலாம், பக்கத்துல ஏதோ கடைங்க இருக்கும், தண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா கூட உங்க இடம் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி பரவாயில்லப்பா, தண்ணி தாகம் பயங்கரமா இருக்கு, நான் கடைக்கு போய்க்கிறேன், இந்த இடம் போனாலும் பரவாயில்லன்னு போனா கூட கடைங்க இருக்காது. அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க எங்க தமிழ்நாடு போலீஸ். இப்ப இது மாதிரி ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னா அங்க ஹோட்டல்ஸ், டீ கடை, ஜூஸ் கடை, இந்த மாதிரி கடைகள் எல்லாம் மூட சொல்லிடுறாங்க முதல்ல.
எனக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்களுக்கே இருக்கு. நாங்கள் ஃபேமிலியோட ஊருக்கு போனோம். ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நானும் அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தை எல்லாரும் கிளம்பிட்டோம். நைட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஆனா எங்களுக்கு அன்னைக்கு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு வந்துட்டு இந்த பாமக சித்திரை 3 நாள் கூட்டம்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் பக்கத்துல வைப்பாங்க. அது அன்னைக்கு அந்த நாள் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. கிளம்பி போனா சரி செங்கல்பட்டு பக்கத்துல சாப்பிடலான்னு பார்த்தா கடைக்கு இல்லை. என்னடா கடையே இல்லை, சரி எந்த கடை முடியும்னு பார்த்தா எந்த கடையுமே இல்லை. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட கடை கிடையாது, டீ குடிக்கணும்னா கடை கிடையாது. எங்க இருந்துன்னா சென்னையில இருந்து ஆரம்பிச்சு, அதாவது வண்டலூர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு முதல்ல ஒரு டீ கடை கண்ணுக்கு தென்பட்டது பெரம்பலூர்ல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் தான் ஒரு டீ கடையே திறந்துருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இந்த சித்திரை 3 நாள் கூட்டத்துக்கு போயிட்டு வர பாமகினர் வந்து போற வழியில சாப்பிடலாம், சாப்பிட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த குழு மனப்பான்மை ஒன்று இருக்கு. அப்போ யாராச்சும் ஒருத்தர் வாய்ஸ் ஏற்றி பேசினாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வரும். போலீஸ்க்கு வந்துட்டு இது தேவையில்லாத பிரச்சனை ஆனால் நீங்க கடையை முடியுதுங்கன்றாங்க. அதே தான் எனக்கு தெரிஞ்சு கரூர்லயும் நடந்திருக்கும். ஒரு கடையை இருந்திருக்காது. நீங்க காசே வச்சிருந்தாலும் தண்ணி வாங்கணும், சாப்பாடு வாங்கணும்னு நினைச்சாங்க உங்களால வாங்க முடியாது. ஸோ அத இதுக்கப்புறம் நடத்த போற கூட்டங்கள்ல தாவேக்காவினர் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா நம்ம கூட்ட போற இடத்துல நம்ம எல்லாம் நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போற இடத்துல டீ கடை இருக்காது, ஜூஸ் கடை இருக்காது, ஹோட்டல் இருக்காது, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அதனால இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்கு. ஆனா மீதி எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொடுக்காது. அதெல்லாம் கூட்டம் நடத்துறவங்க கொடுக்கணும். அதனால தாவேக்காவினர் இதை வந்து கருத்தில் கொள்வது நல்லது. 9வது தீர்மானம், நோ கமெண்ட்ஸ், நீங்களே யூடியூப்ல பார்த்துக்கோங்க. அப்புறம் 10வது தொழில்துறை குறித்து வெள்ளை அறிக்கை வேணும்னு சொன்னது. இவங்க திமுக ஆட்சி வந்தோடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்துட்டு வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்கிட்ட நிதி இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க டிமாண்ட் பண்றது நல்லது, சரியான திசை தான் இந்த தீர்மானம். ஏன்னா நிறைய ட்ரிப் போயிருக்காரு சிஎம். இப்போ ஒரு அலிகேஷன் வந்துச்சு, இவங்க கவர்மெண்ட் வந்து சொல்லிச்சு, அந்த அரசு மறுத்துச்சு. நிறைய ஒரு கம்யூனிகேஷன்லாம் இருந்துச்சு, நிறைய நியூஸ்லாம் இருந்துச்சு சோசியல் மீடியாவில். அதை தொடர்ந்து ஒரு தீர்மானம் நல்லது. அவதூறு, அதாவது இவங்களை இப்போ கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் எடுத்து பேசுறவங்க எல்லாம் அவதூறு, சமூக ஊடகங்கள்ல பேசுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். அதாவது அவதூறு வழக்கே தவறு, செடிஷன் கேஸ் அதுவே தவறு, அந்த சட்ட பிரிவையே நீக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தாவேக்கோட நிலைப்பாடு இவங்களை அரெஸ்ட் பண்றது தப்பா, இல்லைன்னா மொத்தமாவே இந்த ஒரு அவதூறுன்ற ஒரு செக்ஷனே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு பிரிட்டிஷ் அவங்க எடுத்துட்டு வந்த ஒரு ரூல். அவங்க வந்துட்டு வெளிநாட்டினர், அவங்களை எதிர்க்கிறவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு சட்டப்பிரிவை எடுத்துட்டு வருவாங்க. அதே சட்டப்பிரிவை நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம். அது இப்பயும் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடக்குது. தாவேக்காவுக்கு அவங்க மேல கேஸ் போடுறது பிரச்சனையா, இல்லைன்னா அந்த அவதூறு வழக்கே அந்த சட்டப்பிரிவே நீக்கணும் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்புறம் கூட்டணி குறித்து விஜய், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட நிலைப்பாடு விஜய் தான் முதலமைச்சர், அது தலைமையேற்று வரவங்களை நாங்க ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தாரு கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். விஜய் வணங்குறது ஓகே, அவங்க தலைவர். விஜயோட அவங்க அம்மாவையும் வணங்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அது புசி ஆனந்தும் இன்னொருத்தவரும் அன்னையை வணங்குகிறேன் அப்படின்னு குடும்ப அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். ஏன்னா திமுக குடும்ப அரசியல் அது கண்டிப்பா ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
விஜய் உங்க தலைவர், விஜயோட அம்மாவை நீங்க எதுக்கு வணங்குறீங்க? நீங்க அப்ப அந்த குடும்ப அரசியல் பத்தி பேசுறத கேள்விக்குறியாக்கும். உங்க மேல இன்னொருத்தவங்க வந்து ஒரு புள்ளி வச்சிருவாங்கல்ல, நீங்க என்னப்பா விஜய் வணங்குறீங்க, உங்க தலைவர், அவங்க அம்மா எதுக்குப்பா வணங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதை தவிர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈழம் குறித்து நிர்மல் குமார் பேசியது உண்மையிலே திமுகவினரை நேரடி தாக்குது நிச்சயமா. ஏன்னா ஈழம் வந்துட்டு இன்னும் எல்லா தமிழர்கள் மனசுல ஊத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு எப்பவுமே திமுக காங்கிரஸ்க்கு ஒரு கரும்புள்ளி தான், அதை மாற்றவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்கவுண்டர்கள் தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். மொத்தமாவே என்கவுண்டர் எதிர்க்கிறாங்களா இல்லைன்னா இப்ப நடக்கிறது மட்டும் எதிர்க்காங்களா அப்படின்னு தாவைக்கா அதோட நிலைப்பாட தெரிவிக்கணும். ஊழல் பேசுறாங்க. ஊழல் வந்துட்டு ஒரு பழைய டாபிக். ஒரு பொதுமக்கள்கிட்ட ஊழல்ன்றது ஒரு பெரிய பேசு பொருளாவே இப்ப இல்லை. ஏன்னா எவ்ரிபடி இஸ் பார்ட் ஆஃப் ஊழல். ஒரு பட்டா மாத்தணும் அப்படின்னா 5000 ரூபாய் ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஊழல்ல எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருந்தா இப்ப மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஓட்டுக்கு நான் ஓட்டு போடுறப்ப காசு கொடுக்குறாங்க ஓட்டு, இல்லைன்னா எனக்கு காசு வரலன்னு சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. எல்லாமே எல்லாம் நடக்கணும் இந்த வேலை எல்லாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து 7 நாள் 10 நாள் ஒரு இதுக்கு டைம் லைன் கொடுத்துருக்காங்கன்னா 10 நாள் வெயிட் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது மாதிரிதான் ஊழல் வந்துட்டு எல்லாருமே கரப்டட் ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால அது ஒரு பெரிய டாபிக்கா இப்ப மக்கள் மத்தியில எடுபடாது, இருந்தாலும் பேசிதான் ஆகணும். அப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஓடிட்டார் சொல்றீங்க. உண்மையிலே ஓடிட்டு போனீங்க. அன்னைக்கு ஃபுல்லா நியூஸ் சேனல் இருந்துச்சு, ஒருத்தர் கூட காணும். உடனே நாங்க வெளியே வெயிட் பண்ணோம், போலீஸ்காரங்க தான் வர வேணான்னு சொன்னாங்கன்னா, போலீஸ்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க தமிழ்நாடு அரசுக்கு தான் வேலை செய்யறாங்க, திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி தான் வேலை செய்வாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி நாங்க வெளியே வெயிட் பண்றோம், எங்களை போலீஸார் அனுமதிக்க மாட்டாங்க, வந்து அடிப்பாங்க, லத்தி சார்ஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டாஜ் போட்டிருக்கணும். விஜய் போடல, மற்றவங்க யாருமே போடல, எதுவுமே நடக்கலையே. அப்படி இல்லையா, ஓகே நீங்க அங்க பண்ணாதான பிரச்சனை, சென்னையில இருந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கலாம். விஜய் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வேற ஆதவ அர்ஜுனா இப்ப 45 நிமிஷம் பேசியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. அது மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு கேள்விகள் பதில் சொல்லாம கூட பிரஸ் மீட் வச்சு இது மாதிரி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, ஓடிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க ஓடல, தமிழ்நாடு அரசு அது சார்ந்த போலீஸார் தான் எங்களை அனுப்பிட்டாங்க, எங்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, நாங்க அங்கேயே தான் இருந்தோம் அப்படின்னு அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணியிருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இவ்வளவு உங்க மேல அவதூறுலாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேல கை வச்சுப்பாரு, யார் ரவுடி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே பாமக கட்சியினர் அப்படிதான் பேசினாங்க ஒரு வாட்டி. ஜெயலலிதா ஓகே உங்களுக்கு கேஸ் தானே போடணும், போடுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராமதாஸ் அவர்களை திருச்சி சிறையில வச்சிருந்தாங்க. வெயில் கிடைச்சா மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ராமதாஸ் அவர்களோட மனைவி எழுதின ஒரு கடிதத்தை சட்டசபையிலே பேசினாங்க. ஸோ ஆதவ அர்ஜுனா அவர்கள்லாம் வந்துட்டு இன்னும் சிறையை பார்த்ததில்லை, சீக்கிரம் பார்த்துருவார் நினைக்கிறார். அது இஸ் இன்வைட்டிங் அப்படிதான் இருக்கு. இல்லைன்னா விஜயை அரெஸ்ட் பண்ணி பாரு, அவர் மேல கை வச்சு பாரு, ஆயுத எழுத்து படத்துல வர மாதிரி இருக்கும் அப்படி பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னென்ன எனக்கு தோணுதுன்னா, விஜய் உள்ள வச்சுட்டு இவர் கட்சியை கைப்பற்றலான்னு பாக்குறவர்ன்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சவால்கள்லாம் தேவையில்லை, கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸா பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்க தப்பு பண்றாங்க, திமுக தப்பு பண்றாங்க உங்க பார்வையில்னா, நீங்க எதுக்கு அதையும் தப்பு பண்றீங்க? கரெக்டா பண்ணுங்க. அப்புறம் காமராஜரை தூக்கி எறிஞ்சாங்க திமுக பொய் சொல்லி அப்படின்னாங்க. அது ஒரு கிளாரிபிகேஷன். காமராஜர் 62-63 ராஜினாமா பண்ணிட்டாரு, முதலமைச்சர் ராஜினாமா, எம்எல்ஏவா மட்டும் இருந்தாரு. அப்புறம் அகில இந்திய தலைமைக்கு போயிட்டாரு. அதாவது வயசானவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் அரசு பதவியில் இருக்காம கட்சி பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பக்தவச்சலம் அவங்க கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவர் வந்துட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா போயிட்டாரு.
ஸோ திமுக தோற்கடிச்சது பக்தவச்சலத்தை தான். பக்தவச்சல தலைமையிலான அரசை, காமராஜர் தலைமையிலான அரசு கிடையாது. காமராஜர் அதுல ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னாரு, அவ்வளவுதான். அது தோற்கடிக்கப்பட்டாரு. அது கண்டிப்பா விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். விஜய், எல்லாருமே எதிர்பார்த்திருந்த விஜய் வந்தாரு. கரூர் சம்பவத்தை பத்தி பேசி ஆரம்பிச்சாரு. ஆனா அவரு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றின தீர்மானங்களை பற்றியும் பேசியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விஜய் பேசுனது ஃபுல்லா அந்த கரூர் சம்பவம், அதுல அவர் திமுக இழைத்த அநீதி, உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு, திமுக இதுல வந்துட்டு ஃபால்ஸ் பிளே பண்றாங்க, ஃபவுல் பிளே நடக்குது அப்படின்றதுதான் ப்ரூவ் பண்ண பாக்குறாரு. ஆனா இப்போ இந்த 12 விஷயங்களையும் விஜய் பேசியிருந்தாருன்னா, அதாவது எல்லாம் மொத்த தீர்மானத்தையும் அவர் படிக்கணும்னு சொல்ல, இந்த 12ஓட ஜிஸ்ட், ஓகே, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எஸ்ஐஆர், இதை பத்திலாம் விஜய் பட்டிருந்தா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 12 தீர்மானம் அது ஃபுல்லா உட்காந்து கேட்டு அதை வந்து தாவேக்காவோட தீர்மானம் இப்படி இப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விவாதிக்க போறது இல்லை. ஆனா விஜய் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிகழ்ச்சிகள்ல விவாதம் நடக்கும். நானே பார்த்துட்டேன், நேற்று நைட்ல இருந்து ஃபுல்லா விஜய் பேசுறதை பற்றி மட்டும்தான் ஆல்மோஸ்ட் எல்லா பத்திரிகையாளர்களும் பேசிட்டாங்க. எல்லா சமூக யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்துருச்சு. விஜய் பேசுனதை பற்றி மட்டும்தான் கமெண்ட்ஸ், நல்லா பேசிட்டாரு, இல்லைன்னா இதெல்லாம் பேசியிருக்கலாம், அந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்துச்சு. விஜய் தீர்மானங்களை பற்றியும் பேசியிருந்தா அந்த தீர்மானங்களும் ஒரு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி விஜய் கொஞ்சம் இது மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டு போடணும் அப்படின்னா கொஞ்சம் களத்துக்கும் வரணும் விஜய், வந்தா நல்லா இருக்கும்.